ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அண்ணா சீரியலில் நாளைக்கான எபிசோட் ப்ரோமோவில் என்ன நடக்க போகுதுன்னா, பாத்திர கடைக்காரரு சவுந்தரபாண்டியை லாக்கப்பில் போய் பார்க்குறாரு. அவர்கிட்ட சவுந்தரபாண்டி, நான் கண்டிப்பாக வெளியே வந்தே ஆகணும்ல, நிறைய வேலை முடிக்க வேண்டியது இருக்குதுன்னு சொல்கிறாரு. சனியனோட சாட்சி ரொம்பவே ஸ்ட்ராங்காக இருக்குதுன்னு லாயர் சொல்கிறாரு. சனியன் இல்லைனா உங்களுக்கு ஈஸியாக பெயில் கிடச்சிரும்னு சொல்ல, அதுக்காக நான் சனியனை கொல்ல முடியுமால, அவன் என்னோட கையாளு, அவன் முட்டா பையன்தான், ஆனால் ரொம்ப விசுவாசின்னு சவுந்தரபாண்டி சொல்கிறாரு. பேசாமல் சனியனை கடத்தி வச்சுட்டா என்னன்னு பாத்திர கடைக்காரர் கேட்க, சரி இந்த விஷயம் சனியனுக்கு தெரியக்கூடாதுன்னு சவுந்தரபாண்டி சொல்கிறாரு. சரிங்க, நான் முடிச்சுட்டு வரேன்னு அந்த பாத்திர கடைக்காரரும் சொல்ல, சீக்கிரமாக எனக்கு தகவல் சொல்லுன்னு சவுந்தரபாண்டியை அனுப்பி வைக்கிறாங்க. அவங்க 2 பேரும் பேசிட்டு இருக்கிறத மூப்படாதி கவனிக்கிறாரு. அதை பரணிக்கிட்டையும் சண்முகத்துக்கிட்டையும் போய் சொல்கிறாரு. என்னவோ டாக்டர் அம்மா, அவங்க பெரிய பிளானாக போடுறாங்க, எனக்கு என்னவோ அது தப்பாக இருக்குதுன்னு சொல்ல, பரணியும் சண்முகமும் அந்த பாத்திர கடைக்காரரை பார்க்குறதுக்காக போகிறாங்க. அந்த ஆள் அவரோட ரவுடி ஆள்கிட்ட, டேய் நாங்குநேரி அண்ணாச்சிக்கிட்ட பேசிட்டேன், அவரும் அடியாட்களை அனுப்புகிறாராம், எல்லாரும் சேர்ந்து தான் அந்த சனியனுடைய கதையை முடிக்கணும்னு சொல்லிட்டு இருக்கும்போதே நான் முதல்ல உன் கதையை முடிக்கிறேன்லன்னு சண்முகம் சொல்கிறாரு. சண்முகத்துக்கும் அந்த பாத்திர கடைக்காரருக்கும் சண்டை நடக்குது. அப்போ அந்த பாத்திர கடைக்காரர் சண்முகத்தை பார்த்து, என் இடத்துக்கு வந்து என் மேலே கை வச்சிட்டல, இப்போ சொல்கிறேன்டா, உன் குடும்பத்தை சும்மா விட மாட்டேன்னு சொல்லும்போதே சண்முகம் அவருடைய கன்னத்தில் ஓங்கி அறையிறாரு. சண்முகம் அந்த ஆளுடைய சட்டையை பிடிச்சு அடிக்கிறாரு. பரணியும் உடங்குடியும் சேர்ந்து அவரை தடுக்கிறாங்க. இதோட இந்த ப்ரோமோவை முடிக்கிறாங்க.